இன்றைய பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு லலிதே அண்ட் ஓட் டு த டிவைன் மதர். அம்மா, அம்பா, ஜனனி, மா, பா, மாயி, ஆயி, தள்ளி, இப்படி எந்த மொழியில் அம்மாவை சொன்னாலும் அம்மா தான் நம் ஒவ்வொருவருக்கும் நம் வாழ்க்கைங்கிற சக்கரத்தின் அச்சாணி. அம்மாவின் அன்புக்கும் பரிவுக்கும் ஈடா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட முடியுமா? இந்த ஒரு ஜென்மால மட்டுமே சம்பந்தப்பட்ட நம்ம அம்மாவுக்கே ஈடு இணை சொல்ல முடியாட்டா நம்மளோட எல்லா ஜென்மாலையும் நம்மளோட அம்மாவா இருக்கிற அந்த ஜெகன்மாதாவின் பெருமையை இந்த வாயால சொல்லிட முடியுமா? அந்த ஜெகன்மாதாவை பாடாத வாகியக்காரர்களே கிடையாது. தியாகராஜ சுவாமி லலிதே ஸ்ரீ பிரவருத்தே அப்படின்னு அந்த லலிதாம்பாவை பாடினார். முத்துசுவாமி தீட்சிதர் கமலாம்பா பஜரே அப்படின்னு அந்த கமலாம்பா நவாவரணம்னு பல கீர்த்தனங்கள் அந்த கமலாம்பா மேலே எழுதியிருக்கார். இப்படி சொல்லிண்டே போலாம். அம்மா ஆனந்ததாயினி அகார உகார மகார ரூபிணி மாதே மலயத்வஜ பாண்ட்ய சஞ்சாதே ஜகஜனனி சுகபாணி கல்யாணி மகாலக்ஷ்மி ஜெகன்மாதா. இப்படி சங்கீத மும்மூர்த்திகள்லேருந்து ஆரம்பித்து அத்தனை வாகியக்காரர்களும், ஏன் ஃபிலிம் மியூசிக்கில் கூட ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்காரணினி பரிபூரணினி, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே என்று ஸ்ரீ இளையராஜா, ஸ்ரீ ஏஆர் ரஹ்மான் போன்ற ஃபிலிம் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட அம்மாவை பற்றி பாடியிருக்கார்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லை, அந்த தாயாரோடு கூடி இருந்தால்தான் பெருமாளுக்கே ஏற்றம். அதனால்தான் தியாகராஜ சுவாமி கூட ராமரை பார்த்து பாடுறார். மா ஜானகி சட்ட பட்டக. தியாகராஜ சுவாமி சொல்கிறார் ராமரை பார்த்து, எங்கள் அம்மா சீதாவோட கையை பிடிச்சதுனால தானே இப்போ நீ இவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்க அப்படின்னு தியாகராஜ சுவாமி பாடுறார். ஹாஸ்யமாக ஒரு நகைச்சுவை ஞாபகத்துக்கு வருது. சக்தி இருந்தால் பண்ணு, இல்லைன்னா சிவனேன்னு உட்காந்துன்ற அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த ஜகத்தையே இயக்கும் சர்வேஸ்வரனுக்கும் சக்தியாய் உள்ளே இருந்து செயல்படுவது அந்த ஜெகன்மாதா தான். புன்னகையுடன் கண் பார்த்தென்னை எப்போதும், புன்னகையுடன் கண் பார்த்தென்னை எப்போதும், மன்னிப்பதும் நீயே என் தாயே அப்படின்னு நம்ம தாயாரிடம் அபச்சாரமே பட்ட காக்காசுரனாக இருந்தால் கூட நம்மளோட தலையை பெருமாள் சரணம் பக்கமாக திருப்பி நமக்கு அனுகிரகம் மட்டுமே பண்ணுபவள் தான் தாயார். அதனால்தான் பத்ராச்சல ராமதாசர் கூட ராமர் மேலே எவ்வளவோ பாட்டு அழுது அழுது கெஞ்சி கெஞ்சி பாடினார், என்னை காப்பாத்துப்பா என்னை காப்பாத்துப்பான்னு. ஆனால் ராமர்கிட்டேருந்து நோ ரெஸ்பான்ஸ் தான். அப்புறம் அவருக்கு புரிஞ்சிருது யார்கிட்ட போய் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடினா காப்பாத்துவா அப்படின்னு. உடனே அவர் சீதம்மா கிட்ட போய் பாடுறார். சீதம்மா தள்ளி நானு ப்ரோவ மணி செப்பவே சீதம்மா தள்ளி, சீதம்மா கொஞ்சம் அப்பா கிட்ட சொல்லி என்னை காப்பாற்ற சொல்லு அப்படின்னு சொல்லி பாடுறார். அந்த அப்பேற்பட்ட ஜெகன்மாதாவை தான் துர்காவாகவும் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் கொண்டாடும் இந்த நவராத்திரி பண்டிகையில் இந்நிகழ்ச்சிக்கு எவ்வளோ ஒரு பொருத்தமான தலைப்பு, லலிதே அண்ட் ஓட் டு த டிவைன் மதர்.